இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 9வது அதிகாரத்தில் பாவம் என்னென்ன பாவங்களெல்லாம் ஆலயத்திற்கு அவர்கள் சென்றாலும், தேவனுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய தோல் சுருள் கிடைத்தாலும், பாரம்பரிய காரியங்களை ஆச்சாரங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும், அவர்கள் மத்தியிலே காணப்படுகிற பாவங்களையும், ஆண்டவர் அந்த பாவங்களின் நிமித்தமாக அந்த தேசத்துக்கு கொடுக்க போகிற தண்டனையையும் அவர் கூறிவிட்டு, அதற்கு அடுத்தபடியாக தேவனை அறிந்த தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை இங்கே எரேமியாவின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்தில் ஒரு தனி மனிதனுக்குரிய பிரச்சனை, ஒரு குடும்பத்திற்குரிய ஒரு பிரச்சனை, ஒரு பட்டணத்திற்குரிய ஒரு பிரச்சனை, ஒரு நாட்டிற்குரிய ஒரு பிரச்சனை, ஒரு தேசத்திற்கே பிரச்சனை, உலகத்தில் போராட்டங்கள், சமாதானமின்மை, இவைகள் எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு காரணம் மனிதர்களுடைய பாவமே என்பதை வேதம் அது விரல் நீட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த பூமியில் முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் தங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் தங்களுடைய வேர்வைகள் நிலத்தில் விழுந்து போராடி அவர்கள் வாழ்கிறதற்கான ஒரு சாபத்தை பெற்றார்கள். அவர்களின் நிமித்தமாக இந்த பூமியானது சபிக்கப்பட்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறபடியினால எந்த ஒரு பாவத்தை செய்தாலும் அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்கிறதையும் இதில் தவறாமல் எரேமியா கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தில் அவர்கள் செய்கிற பாவமாக 3ஆம் வசனத்தில் இருந்து 14ஆம் வசனம் வரையிலும் அவர்கள் செய்கிற சாதாரணமான பாவங்களின் நிமித்தமாகவும் எவ்வளவு பெரிய அழிவை சந்திக்க வேண்டியது இருக்கிறது என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பொய் சொல்லுகிறார்கள், சத்தியத்திற்காக பலத்து கொள்வதில்லை, அதாவது சத்தியத்தில் ஸ்திரப்படுகிறதில்லை, பொல்லாப்புக்கு மேல பொல்லாப்பு செய்து அவைகளின் மேல அவர்கள் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது நடந்து ஏறுகிறார்கள் என்கிற காரியம் ஆண்டவரை அறியல. அது நிமித்தமாக சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனை மோசம் போக்குகிறான், சகோதரன் தன்னுடைய சகோதரனை தூற்றி திரிகிறான், மெய் பேசாமல் ஏமாற்றுகிறவர்களாக காணப்படுகிறார்கள், அக்கிரமம் செய்கிறதற்கென்றே உழைக்கிறார்கள், தீவினை நடுவில் அவர்கள் குடியிருக்கிறார்கள், அவர்களுடைய நாவு கூர்மையாக்கப்பட்ட அன்பு, வாயில சமாதானமும் உள்ளத்துல பதிவிடையும் வைக்கிறாங்க. வெளியே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கீங்களா என்று சொல்லியெல்லாம் அன்பா விசாரிக்கிறாங்க. ஆனா உள்ளத்துல எப்படி கால வாரலான்னு சொல்லி கண்ணி வைக்கிற பாவத்தை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி ஏசாயா இங்கே எரேமியா இந்த காரியங்களை பட்டியலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் இந்த பாவத்தின் நிமித்தமாக யூதா ஜனங்களுக்கு எருசலேம் பட்டணத்திற்கு வரக்கூடிய அந்த அழிவுகளை குறித்தும் அவர் இங்கே எழுதுகிறார். அதாவது மலைகள், வனாந்திர தாவரங்கள் எல்லாம் பாழாக்கப்பட்டு போயிரும், ஆடு மாடுகளின் சத்தங்கள் இல்லாம போயிரும், ஆகாயத்து பறவைகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் இல்லாம அழிஞ்சு போயிரும். 11ஆம் வசனத்துல எருசலேம் மண்மேடாக மாறிடும், வலு சர்ப்பத்தினுடைய தாபரமாக மாறிடும், குடியிருப்பா மாறிடும், அவங்க மக்கள் குடியில்லாதபடி பாழாக்கி விடப்படும். 15ஆம் வசனத்துல அவர்கள் புசிப்பதற்கு எட்டிக்காயை தான் ஆகாரமா கொடுப்பேன், குடிப்பதற்கு பிச்சு கலந்த தண்ணீரை, அதாவது விஷம் கலந்த தண்ணீரை தான் நான் கொடுப்பேன், புறஜாதிகளுக்குள்ள இவங்களை சிதறை அடித்து பட்டயம் நிர்மூலமாக்கு மட்டும் பின்னாக அனுப்பிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி தண்டனையை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது நிமித்தமாக ஒப்பாரி வைக்கிறவர்கள் அங்கே அநேகம் பேர் காணப்படுவாங்க. அவர்கள் அழுகிறவர்களாக, அவர்கள் அழுகிறது நிமித்தமாக அதை கேட்கிறவர்களுடைய உள்ளங்களிலே அதிகமான துக்கங்கள் உண்டாகக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிட்டு 22ஆம் வசனத்துல மனுஷருடைய சவங்கள் பிரேதங்களானது வயல்வெளியில எருவ போலவும், அறுக்கிறவனுக்கு பின்னாக ஒருவன் வாரி கொள்ள முடியாத அளவுக்கு அரிக்கட்ட போலவும் அது கிடக்கும். அவ்வளவு அழிவுகள்
தேசத்துல அத்தனை மரணங்கள் உண்டாகும் என்று சொல்லி பாவத்தின் நிமித்தமாக என்னென்ன பாவங்கள் என்று மேலே பட்டியலிடுகிறார். அது நிமித்தமாக மனு குலத்திற்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழிவை, இவ்வளவு பெரிய அழிவானது இந்த தேசத்துல வரப்போகிறது என்கிற காரியத்தை எரேமியா எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இதற்கு ஆண்டவரை அறிந்த எரேமியா என்ன காரியத்தை செய்ய வேண்டும், இந்த உலகத்துல வாழ்கிற மனுக்குலம் என்ன செய்யணும்னு சொல்லி 2 கருத்துக்களை மாத்திரம் ஆழமாக இங்கே எரேமியா பதித்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். வனாந்திரத்துல வழிபோக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபச்சாரரும் துரோகிகளின் கூட்டமுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே எரேமியா தேவனை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய கடமையை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். என் தலை தண்ணீராய் இருக்கணும், என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். ஏன்னா அநேக ஜனங்களினுடைய அழிவை நான் பார்க்க போகிறேனே. ஆகவே என் தேசத்துல அநேக ஜனங்களுடைய அந்த வேதனையின் நிமித்தமாக நான் கண்ணீர் வடிக்கிறவனாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே எரேமியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வேதனையை எரேமியா 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலையும் அவர் குறிப்பிடுகிறார். என் குடல்களே நோகிறது, என் உள்ளம் வேதனைப்படுகிறது, என் இருதயம் என்னில் கதறுகிறது. நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது. என் ஆத்துமாவே எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே என்று சொல்லி அவர் கண்ணீர் வடிக்கக்கூடியவராக, இத்தனை வேதனைகளாக நான் நிறைந்திருக்கிறேன் என்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறவராக அவர் காணப்படுகிறதை பார்க்கிறோம். இத்தனையான வேதனையை பெற்றுக்கொண்ட மனிதன் தன்னுடைய கண்களினால கண்ணீர் வடிக்கக்கூடியவனாக வாழ்வான் என்கிற காரியத்தை இங்கே எரேமியா கற்றுக் கொடுக்கிறார். ஒரு காரியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் தனது வேலைக்காக அல்லது தன்னுடைய ஊழியத்திற்காக, தன்னுடைய திருப்பணிக்காக ஒரு மிஷின எந்திரத்தையோ அல்லது தேவதூதர்களையோ அவர் பயன்படுத்துகிறதில்லை, மனிதர்களைத்தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். தங்களை போன்ற இரத்தத்தையும் சதையும் உடைய மனிதனுக்காக அளவும் ஊறுகவும் ஆற்றலுடையவர்களை ஆண்டவர் தன்னை அறிந்த பிள்ளைகளை அவர் தெரிந்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பை கேட்டவுடனே எரேமியா நொந்து அலறுகிறதை நாம் பார்க்கிறோம். என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களினால நானும் காயப்பட்டேன். எரேமியா 8:21 சொல்றாரு. கரிகரித்து இருக்கிறேன், அதாவது துக்கத்தினால நிறைந்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது என்று சொல்லி எல்லாம் அவர் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். அத்தனையாக அவர் வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறவராக காணப்படுகிறார். இந்த கண்ணீர் வடிக்கிற காரியம் ஒரு அருவருப்பான காரியமோ அல்லது ஒரு அசிங்கமான காரியமோ அல்ல. துயரங்கள் தேவைதான் என்றாலும் அவைகளை நம்ம நன்மைக்கு ஏதுவாக பயன்படுத்தி நம்ம கண்ணீரை நாம் மற்றவர்களுக்காக சிந்தினோன்னு சொன்னா அந்த கண்ணீரின் நிமித்தமாக பரலோகத்தினுடைய கரங்கள் நம்முடைய கண்ணீரை அது துடைப்பதற்கு ஏதுவாக காணப்படும். வேதத்துல அழாத பரிசுத்தவான்களே இல்லை என்று சொல்லுகிறது போல ஆபிரகாமை குறித்து அவர் அழுதார், யாக்கோபை குறித்து அவர் அழுதார், யோசேப்பை குறித்து அவர் அழுதார், ஒருபால் அழுதாள், அன்னாள் அழுதாள், தாவீதும் யோனத்தானும் அழுதார்கள், எலிசா, எசேக்கியா, எஸ்ரா கால மக்கள், எஸ்ரா, நெகேமியா, யோபு, ஏசாயா, எரேமியா, இயேசு கிறிஸ்துவும் அழுதார், பேதுருவும் பவுலும் கூட அழுதார்கள், யோவானும் அழுதார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு தேவனை அறிந்த ஜனங்கள் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து மற்றவர்களுக்காக அவர்கள் கண்ணீர் சிந்துகிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று சொன்னால் அத்தனை இலகின மனதுடையவர்களாக தேவனுக்கு முன்பாக நின்றார்கள் என்று சொன்னால் அறையை விட்டு வெளியே வரும்பொழுது அவர்கள் ஒரு இரும்பு தூணை போல ஆண்டவர் அவர்களை மாற்றி பயன்படுத்துவார். எப்படி எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக நிற்க பழகி கொண்டானோ, ஐயோ இந்த ஜனங்கள் 2 நினைவுகளினால குந்தி குந்தி நடக்கிறார்களே, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று அத்தனை கதறினாரே, அவர் தேவ சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது
880 தீர்க்கதரிசிகளையும் தனி ஒருவனாக அழித்ததை வேதத்துல பார்க்கிறோம். அத்தனையாக ஆகாப்புக்கும் யோசேவேலுக்கும் சவால் விட்டதை பார்க்கிறோம். நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் தேவ சமூகத்துல நிற்க பழகி கொண்டதினால வானத்தை அடைக்கவும் வானத்தை திறக்கவும் அத்தனை ஆற்றல் உடையவராக திகழ்ந்ததை பார்க்கிறோம். ஆனால் தேவ சமூகத்துல கதறுகிறத விடும் பொழுது, கண்ணீர் வடிக்கிறத விடும் பொழுது அவர் அங்கே குகைகளுக்குள்ளாக ஒளிந்து கொண்டு ஆண்டவரிடத்துல சாக்கு போக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் வைராக்கியமா இருந்தேன், அந்த ஸ்திரீ இயேசபேல் என்னை அழிக்க தேடுகிறார் என்று சொல்லி புலம்புகிறதை பார்க்கிறோம். எந்த ஒரு தேவ மனுஷன் தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நின்று ஒரு அறை வீட்டுக்குற பிரவேசித்து எரேமியாவை போல என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி அழுகிறாரோ, அப்படிப்பட்ட மனிதனை தேவன் தன்னுடைய கரங்களில எடுத்து வல்லமையான கருவியாக ஆண்டவர் பயன்படுத்த முடியும். 11ஆம் வசனத்துல புலம்பல் 2:11 என் ஜனமாகிய குமாரத்தியின் நொறுக்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொருகிறதுனால என் கண்கள் பூத்து போகிறது, என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இலகி தரையிலே வடிகிறது, குழந்தைகளும் பாலகரும் நகரத்தினுடைய வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே எரேமியா தன்னுடைய ஜனங்களினுடைய அந்த நொறுக்குதல்களுக்காக அந்த பாடுகளுக்காக கண்ணீர் வடிக்கிறது அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம சொல்றோமே, நான் செத்து சுண்ணாம்பாயிட்டேன்னு சொல்றோமே, அதாவது நம்முடைய துக்கங்களை சொல்லுகிறதற்கு வார்த்தைகள் இல்லைன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறது போலத்தான் எரேமியாவும் துக்கத்தை அவர் சொல்லுகிறதற்கு வார்த்தைகள் இல்லாததுனால கண்கள் பூத்து போகிறதுன்னு சொல்றாரு, குடல்கள் கொதிக்கிறதுன்னு சொல்றாரு, ஈரல் இலகி தரையில வடிதுன்னு சொல்றாரு, குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளில மூர்ச்சித்து மயக்கமாகி கிடக்கிறார்கள் என்கிற வார்த்தைகளை சொல்லி என்னுடைய கண்ணீர் இத்தனை வேதனையாய் இருக்கிறது. என் ஜனங்களோடு கூட நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால் அவர்கள் துரோகிகளாக விபச்சாரர்களாக வாழுகிறதுனால எவ்வளோ பெரிய அழிவு வரப்போகுது, அவர்களுக்காக நான் கண்ணீர் வடிக்கணும், இல்லைன்னா நான் வனாந்தர தாவரங்கள்ல போய் தனியாய் தங்கிக் கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும், ஆண்டவரை உண்மையாய் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் என் கண்களில் கண்ணீர் வடியக்கூடியதாக அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி புலம்பல் 2:18 அதை தொடர்ந்து சொல்லுகிறார். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது, சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாத. நதி எவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராத, உன் கண்களின் கருவிழி சும்மா இருக்க ஒட்டாதே என்று சொல்லி அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலனை பார்க்கிறோம். ரோமர் 10:1 சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 20:19 சொல்றாரு, வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதர்களுடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் என்று சொல்லுகிறார். யோவான் அழுகிறார். வெளிப்படுத்தல் 5:4 என்னன்னா, ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் காணப்படலையே சொல்லி நான் மிகவும் அழுதேன் என்று சொல்லுகிறார். அழுகையும் கண்ணீரும் மனிதனுடைய வாழ்க்கையில இயல்பானவைத்தான். அவை அசிங்கமானவைகளோ அருவருப்பானவைகளோ அல்ல. அன்று நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் மற்றவர்களுக்காக கண்ணீர் சிந்துகிறவர்களாக நாம் காணப்பட்டோம் என்று சொன்னால் பரலோகத்தினுடைய மார்பிள சாய்ந்து இளைப்பாறுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். பிரசங்கி 3:1 சொல்லப்பட்டது போல நாம் அழுகையினுடைய காரியங்களை அழுகிற காலத்தில் அழுதோம் என்று சொன்னால் நாம் விதைக்கிற நாட்களில நாம் அழுது கொண்டே விதைத்தாலும் கம்பீரத்தோட அறுத்து கொண்டு செல்லுகிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தையும் இந்த அதிகாரத்துல ஏசாயா எரேமியா சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். மனுஷங்க எதுல மேன்மை பாராட்டணும்னு சொல்லி 23ஆம் வசனத்துல சொல்லுகிறார், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்து இருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 ஆலோசனை. 1, தேவனை அறிஞ்சிருந்தா நம்முடைய தலை தண்ணீரும் நம்முடைய கண்கள் கண்ணீர் ஊற்றுமா இருக்கணும். 2வது அப்போஸ்தலர் 20:19 சொல்ற வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் அந்த ஆலோசனை தான் இங்கே எரேமியா சொல்றாரு. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் மேன்மை பாராட்ட வேண்டான்னு ஆண்டவர் சொல்றதுல தான் மேன்மை பாராட்டுறோம். நம்முடைய
பெயருக்கு முன்னாடியும் பின்னாடியும் அநேக பட்டங்களை போட்டுக்கொண்டு ஞானத்தில் சிறந்தவர்கள், மற்றவர்களை விட சிறந்தவர்கள் என்பதை காட்ட நம்ம முயற்சிக்கிறோம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். எனக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு சொல்லித்தான் நம்மை குறித்த ஹீரோயிசம் அதை காட்டுகிறதற்கு அநேக முயற்சிகளை எடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஐசுவரியவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். சம்பாதித்து ஓய்ந்தவர்கள் என்று சொல்லுகிற அநேகருடைய வார்த்தைகள் இந்த நாட்களில் கேட்க முடிகிறது. தலைமுறைக்கு சம்பாதிச்சிட்டேன்னு சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில கிருபைய, நியாயத்தை, நீதியை செய்கிற கர்த்தரை நான் அறிஞ்சிருக்கிறேன் என்று அறிந்து உணர்ந்து இருக்கிறதையே குறித்து அவன் மேன்மை பாராட்ட கடவன். பவுல் அதை தான் சொல்றாரு, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். அதனாலதான் அப்போஸ்தலர் 20:19 சொல்றார், வெகு மனத்தாழ்மையோடு. எவ்வளவோ கற்ற ஒரு பவுல் அப்போஸ்தலன், கமாலியலினுடைய பாதத்தில் இருந்து அவ்வளோ காரியங்களை கற்றுக்கொண்டவன், அத்தனை ஒரு கப்பலுக்கே ஓனராக இருந்த ஒரு மனிதன், அவ்வளவு காரியங்களிலும் பரிசேயன் சொல்றாரு. அவர் அநேக குடியுரிமைகளை பெற்ற ஒரு மனிதனாக இருந்த போதிலும் கூட தன்னுடைய ஞானத்தை குறித்தோ, தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்தோ, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்தோ மேன்மை பாராட்டல. மேன்மை பாராட்டுகிறதெல்லாம் பூமியில கிருபைய, நியாயத்தை, நீதியை செய்கிற ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டிட்டு சொல்றாரு, நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையா எண்ணுகிறேன். அதனாலதான் வெகு மனத்தாழ்மையோட மிகுந்த கண்ணீரோடு கூட நான் உங்கள் மத்தியில நான் இருந்தேன், நான் கர்த்தரை சேவித்தேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பாவம் செய்தோம் என்று சொன்னால் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை தண்டனைகளும் நம்ம மேல வந்துவிடும். ஆண்டவரை அறிந்திருக்கிறவர்கள், கண்ணீர் சிந்துகிறவர்களாக, தாழ்மையோடு கூட வாழ்கிறவர்களாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் மிகப்பெரிய எந்திரங்களை அல்ல, மிகப்பெரிய ஒரு காரியங்களை அல்ல, நம்மையே ஆண்டவர் எடுத்து மனிதர்களுடைய ரட்சிப்புக்காக பயன்படுத்த அவர் விரும்புகிறார். தேவதூதர்களை நம்பி அல்ல, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய நம்மையே நம்பி ஆண்டவர் இருக்கிறபடினால அவருடைய சித்தம் செய்வதற்கு நம்மை தத்தம் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.